ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம 99/66 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டுக்கு கூடி போறாங்க. இவங்க ஃபிளாட் நம்பர் பார்த்தீங்கன்னா 66. அங்கேயே பார்த்தீங்கன்னா 99வது ஃபிளாட்ல இருக்க பொண்ணு நம்ம ஹீரோயினோட பழக்கம் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு கொல்லப்பட போற மாதிரி ஒரு கனவு வருது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு இவங்க ஃபிளாட்ல இருக்கவங்களா ஒன்று சேர்த்து கலாயரங்க போக அப்பதான் தெரிய அந்த பிளாட் நம்பர்ல இது தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பேசினது யாரு, உண்மையாலே இங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க கேரக்டர் ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சு. இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல பல இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பல கேள்விகள் நமக்கு வருது. அதுக்கெல்லாம் அழகான பதில் சொல்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு ஹாரர் படம். ஹாரர் போர்ஷன்ஸ்ல எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அந்த அளவு பெருசா ஒர்க் அவுட் ஆகல, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படத்துல அங்கங்க வர காமெடி போர்ஷன்ஸ் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி படம் ஓவரால் ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஜிஎம் அதே ரேஞ்ச் தான். ஏன்னா இந்த படம் ஒரு லோ பட்ஜெட்ன்றது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா எங்கேஜிங்கா எந்த மூமெண்ட்டுமே இல்ல. பல இடத்துல கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் இருந்தது. பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் தான் இருந்தது. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமா வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.